மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் என் அன்பு நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் என்ற தலைப்பில் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவரது பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. ஆனால் அவருக்கு வாழ்க்கையே ஒரு பெரிய பள்ளியாக அமைந்தது. இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்று பல முறை சிறை தண்டனைகளையும் அனுபவித்தார். 1954 முதல் 1963 வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றிய அவர் கல்வி வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தினார். ஒவ்வொரு கிராமங்களிலும் பள்ளிகள் தொடங்கப்பட்டன. ஏழை மாணவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் பள்ளி கல்வியை ஊக்குவித்தார். ஏழை பள்ளி மாணவர்களுக்காக மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பள்ளிக்கு வர வழிவகுத்தார். காமராஜர் ஆட்சி காலத்தில் அணைகள் கட்டப்பட்டன, தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டன, விவசாயங்கள் மேம்படுத்தப்பட்டன. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அவர் செய்த சேவை அளவிட முடியாதவை. காமராஜர் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அதிகாரத்தில் இருந்தாலும் ஆடம்பரத்தை விரும்பவில்லை. நேர்மை, தியாகம், உழைப்பு மற்றும் மக்களுக்கான சேவை ஆகியவற்றின் அடையாளமாக அவர் வாழ்ந்தார். அதனால்தான் மக்கள் அவரை கர்ம வீரர், பெருந்தலைவர், கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அன்புடன் அழைக்கின்றனர். பதவி பெரியதல்ல, மக்களின் சேவையே பெரிது என்பதை தனது வாழ்க்கையால் நிரூபித்தவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பண்பை போல நாமும் நம் வாழ்வில் கடைபிடித்து நல்ல குடிமக்களாக வாழ உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பற்றிய